நான் பெத்த புள்ள என்னை விட்டு பிரிஞ்சு போய் எங்களை பிள்ளைய இழந்தோங்கிற பாவத்துக்கு ஆளாக்கிடாதரா. இன்ஸ்பெக்டர், வாட்? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. ஆஸ் பர் ரூல்ஸ் என்னவோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கிற வேலையை பாருங்க. மதுமிதாவை பெயில் எடுத்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். குட் மை டியர் ஃப்ரெண்ட். தோத்துட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. தோத்துட்டா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சட்டம் தண்டிக்கலனா ஏன் கோர்ட்ல நானே அவளுக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். Public prosecutor, proceed. Thank you, Your Honor. குற்றவாளி கூண்டுல நிக்கிற மிஸ் மது லட்சுமிக்கு விஷம் கொடுத்து கொன்னு இருக்காங்க. அதுவும் லட்சுமிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ஹாஃப் சிரப்ல விஷத்தை கலந்து கொடுத்து கொலை பண்ணிருக்காங்க. அத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உறுதி செய்து. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மதுமிதா தான் விஷம் கலந்தாங்கிறது இருக்கா? யுவர் ஆனர், விஷத்தை கலந்தத என்னால சாட்சிகளோட நிரூபிக்க முடியும். Just for fun, you may proceed. யுவர் ஆனர், லட்சுமிக்கும் மதுமிதாவுக்கும் பகை இருந்திருக்கு. இந்த கொலைக்கு அதுதான் மோட்டிவ். பவர் ஆஃப் அட்டானி விஷயத்துல மதுவுக்கு லட்சுமி தடையா இருந்திருக்காங்க. இதுதான் பகைக்கு காரணம். என்னம்மா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றதெல்லாம் உண்மையா? குற்றத்தை ஒத்துக்கிறியா நீ? இல்ல யுவர் ஆனர், இவர் சொல்றதெல்லாம் போய். இல்ல யுவர் ஆனர், இத உண்மை நிரூபிக்க எங்கிட்ட சாட்சிகள் இருக்கு. முதல் சாட்சியா மிஸ்டர் நாச்சிமுத்து அவர்களை விசாரிக்க உங்க அனுமதி வேணும். பர்மிஷன் கிராண்டட். நாச்சிமுத்து, நாச்சிமுத்து, நாச்சிமுத்து. மிஸ்டர் நாச்சிமுத்து, உங்க எதிரில் நிக்கிற மதுமிதாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என் மருமக சாகர் வரைக்கும் இவ எங்க வீட்டுல தான் இருந்தா. மதுமிதாவுக்கும் லட்சுமிக்கும் என்ன பகை? இவ ஏமாத்தினத என் மருமக கண்டுபிடிச்சிட்டா. அப்படி என்ன மதுமிதா உங்களை ஏமாத்தினாங்க? இவளாலதான் என் மருமகளை நாங்க இழந்துட்டு நிக்கிறோம். நாச்சிமுத்து சார், மதுமிதாவை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உங்க மருமக லட்சுமி இறந்ததுக்கு இவங்க தான் காரணம்னு எப்படி சொல்றீங்க? இவ எங்க வீட்டுல நுழைஞ்சதுமே என் பொண்டாட்டியோட தம்பி பொண்ணுன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். இல்லனா இவளை எங்க வீட்டிலேயே சேர்த்திருக்க மாட்டோம். இவளை நம்பி எங்க குடும்பத்துல எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. எங்க குடும்பத்தோட லட்சுமியே போய் சேர்ந்துட்டான். நாச்சிமுத்து, அழாதீங்க. இது கோர்ட். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. மதுமிதா தான் விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? என் மருமக உடம்புக்கு முடியாம இருந்தப்போ இந்த மது என் மருமக ரூம்ல இருந்து வந்ததை நான் எதேச்சியா பார்த்தேன். அப்ப இவன் முகம் வேத்திருந்தது, பதட்டமா வேற இருந்தான். அது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே வெற்றி லட்சுமி தூக்கிட்டு ஓடி வந்தான். அதுக்குள்ளேயே என் மருமக போய் சேர்ந்துட்டான். That's all, Your Honor. யுவர் ஆனர், சாட்சியை நான் குறுக்கு விசாரணை பண்ணலாமா? பர்மிஷன் கிராண்டட். மிஸ்டர் நாச்சிமுத்து, லட்சுமிக்கு மதுமிதாவை தவிர வேற எதிரிங்க யாரும் இல்லையா? இல்லைங்க ஐயா, அவ மதுவை கூட எதிரியா நினைக்கல. அவ இவ செஞ்ச தப்ப என் மருமக தடுக்கத்தான் நினைச்சான். ஒண்டர்ஃபுல் லேடி, லவ்வபிள் ஹார்ட். என்ன பண்றது, நல்லவங்களை கடவுள் சீக்கிரமே கொண்டு போயிடுறானே. ஆமாங்க ஐயா, அவ கூட சண்டை போட யாருக்குமே மனசு வராது.
அப்புறம் ஏன் அவங்கள உங்க குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சீங்க? அது அது நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. ஊருக்குள்ள பல பேர் சொல்றாங்க. சொல்லுங்க, அன்பே வடிவான உங்க மருமகளை ஏன் விலக்கி வச்சீங்க? உங்களுக்குள்ள என்ன பகை? அது அது பகை இல்லைங்க, மனஸ்தாபம். ஐயா, இது இந்த மாதிரி எல்லா குடும்பங்களையும் நடக்கிறதானுங்களே. அப்படி என்னையா நடந்துச்சு உங்க குடும்பத்துல? அது அது சின்ன சின்ன பிரச்சனை தாங்கய்யா, வேற ஒண்ணும் இல்ல. அதான் என்ன சின்ன சின்ன பிரச்சனை? அது அது சொல்லுங்க ஐயா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் கேட்கிற இந்த கேள்வி இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இருக்கு மிஸ்டர் ரகுபதி. அது உங்களுக்கும் புரியுது. அதனாலதான் இவ்வளவு பதட்டப்படுறீங்க. யுவர் ஆனர், நடக்கட்டும், நீங்க உட்காருங்க. நான் கண்டினியூ பண்ணலாமா? ப்ரொசீட். சரி, நாம அந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு வரலாமா? அது 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 அதுதான் என்ன? சொல்லுங்க ஐயா. அது அது எங்க குடும்ப பிரச்சனைங்கய்யா. அதுதான் கோர்ட்டுக்கு வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன குடும்ப பிரச்சனை? சொல்லுங்க ஐயா. அவரா பட்டணியில எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சப்போ என் மருமக லட்சுமி மட்டும்தான் ஏன் ஒத்துக்கல. அவங்க கையெழுத்து தேவையே இல்லையே. சொத்து உங்க பரம்பரை சொத்து தானே. ஆமா, இருந்தாலும் என் பையனையே கையெழுத்து போட வேண்டாம்னு தடுத்தா. அதாவது உங்க பையனை உங்களுக்கு எதிரா திருப்பி இருக்கா, அதானே? அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? அவ ஒரு நல்லதுக்காகத்தான் அப்படி செஞ்சா. நல்லது செஞ்சதுக்காகவா நீங்க அவங்களையும் உங்க பையனையும் உங்க வீட்டை விட்டு விலக்கி வச்சீங்க? சார், அப்ப எனக்கு உண்மை தெரியல, இப்ப தெரியுது. அப்படின்னா எது உண்மை எது பொய்ன்னு உங்களால புரிஞ்சுக்கிற முடியல? இன்னைக்கு நல்லவளா இருக்கிற லட்சுமி நேத்து கெட்டவ, நேத்து நல்லவளா இருந்த மது இன்னைக்கு கெட்டவ, அப்படித்தானே? ஏங்க, நானே ஒரு நாட்டாம, எனக்கு ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு. அவ்வளவு தெளிவான ஆளுன்னா ஏன் உங்களுக்குள்ள இவ்வளவு குழப்பம்? எல்லாம் என் பிள்ளைனாலதான். வெளியே சொல்ல முடியாத ஒரு வேலையை செஞ்சுட்டு சொல்லுங்கய்யா, அது என்ன வெளியில சொல்ல முடியாத வேலை? உங்க 3 பிள்ளைங்கள்ல அதை யார் பண்ணது? நானே சொல்றேன் யுவர் ஆனர். இவர் மகன் வெற்றி இருக்கிறாரு, என் கட்சிக்காரர் மதுமிதா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கிறார். என்ன நாச்சிமுத்தையா, நான் சொல்றது சரியா? என்ன நாச்சிமுத்தையா, நான் சொல்றது சரியா? யுவர் ஆனர், அந்த சம்பவத்துக்கு இவரே சாட்சி. ஐயோ ஐயோ, அப்ப எனக்கு இவளை பத்தி எதுவுமே தெரியாதுங்கய்யா, தெரியாது. சத்தம் போடாதீங்க நாச்சிமுத்து. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பையன் மது கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் கேட்டது காதுல விழுந்துச்சா இல்லையா? அன்னைக்கு என் கண்ணுக்கு அப்படித்தான் தோணுச்சு. ஓஹோ, ஏம்மா, நீயும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க. நீயே சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? வீட்ல யாரும் இல்லைன்னு வெற்றி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அப்போ திடீர்னு நாச்சி முத்து அங்கிளும் அவரோட குடும்பமும் வந்துட்டாங்க.
ஏமா நீ படிச்சவ தானே? உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறவரை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா? கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவர்தான் கால விழாத குறையா குடும்பமானோ கௌரவோன்னு பேசி என்ன சமாதானப்படுத்திட்டாரு. என்னங்க ஐயா, நீங்க வீட்டுக்குள்ளேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணி இருக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பர்பஸா என் கட்சிக்காரருடைய கேரக்டர் ஸ்பாயில் பண்றாரு இவரு. அப்ஜெக்ஷன். தேவையானதை மட்டும் கேளுங்க. சாரி யுவர் ஆனர், நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு. இதே வேகத்துல வெற்றியையும் விசாரிக்க கோர்ட் அனுமதி தரணும்னு கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி லாயர் எமோஷனலா அப்ளை பண்றாரு. பார்வையாளர் மத்தியில உட்கார்ந்து இருக்கிற வெற்றி மனசை இது ரொம்பவே பாதிச்சிருக்கும். இப்போ அவர் விசாரிக்க முடியாது. யுவர் ஆனர், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். இந்த வழக்கு அடுத்த 2 வாரத்துக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. என்ன ரகுபதி சார், கால அவகாசம் எல்லாம் கேட்டிருக்கிறீங்க? நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரையும் நல்லா ட்ரெயின் பண்ணி கூட்டுவாங்க. பாய், see you again. பாப்போம். நல்லவங்களை கடவுள் சீக்கிரமே கொண்டு போயிடுறானே. ஆமாங்க ஐயா, அவ கூட சண்டை போட யாருக்குமே மனசு வராது. அப்புறம் ஏன் அவங்கள உங்க குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சீங்க? அன்பே வடிவான உங்க மருமகளை ஏன் விலக்கி வச்சீங்க? உங்களுக்குள்ள என்ன பகை? வீட்ல யாரோ இல்லைன்னு வெற்றியை கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அப்போ திடீர்னு நாச்சி முத்தாங்களும் அவரோட குடும்பமும் வந்துட்டாங்க. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறவரை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேணாமா? கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவர்தான் கால விழாத குறையா குடும்பமானோ கௌரவோன்னு பேசி என்ன சமாதானப்படுத்திட்டாரு. அண்ணே, என்னண்ணே கோர்ட்ல என்னென்ன கேட்டாங்க? ஏன் அப்பாவும் நீங்களும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? அப்படி என்ன கேட்டாங்க? மும்பையில இருந்து அவளோட லாயர் ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் தேவையில்லாம என்னென்னவோ கேள்வி கேட்டு அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்திட்டான்டா. ஏங்க, அப்படி என்னங்க உங்களை கேள்வி கேட்டாங்க? சொல்லுங்க. அப்பா, அப்பா என்ன கேட்டாங்கன்னு சொல்லுங்கப்பா. மத்தவங்களை குத்து சொல்றிய, நீ என்னடா பெரிய யோக்கியமானு என்ன பார்த்து கேட்டா? மாமா, அப்பா அப்பா விடாதீங்கப்பா. அவன் கேட்டதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தேன். அந்த கேள்வியில நியாயம் இருந்துச்சு. நான் பிடித்து வளர்த்த என் பிள்ளைய நானே சந்தேகப்பட்டுட்டேன். இந்த வீட்டுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்ச லட்சுமிய அவளையே நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். சொந்த வீட்லயே யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க கண்டுபிடிக்க முடியாதனா இந்த ஊருக்கு நாட்டாமையா நீ ஒரு கூமட்டையில என் மனசாட்சி அப்பா, சொன்னா கேளுங்கப்பா. அழாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா. அழாதீங்க மாமா. பழசெல்லாம் மறந்துருங்க. எப்படிமா மறப்ப?
இந்த வீட்டு மகாலட்சுமி போயிட்டாலே. நானும் தாங்க தப்பு பண்ணிட்டேன். வெற்றி என்ன மன்னிச்சிடுறா. அம்மா, நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல. லட்சுமியை கொன்னவளை தூக்குல தொங்க விடணும். அது வரைக்கும் நான் ஓய போறதில்ல. கரெக்டா சொன்னீங்க மாமா. என்ன நடந்தாலும் சரி, அவளை மட்டும் சும்மா விடக்கூடாது. ஏய் அனு, என்ன உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்க? கோர்ட் ஒன்னும் நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரி கிடையாது. அங்க என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் இருக்கு. மதுக்கு தண்டனை கிடைக்கணும்னா நாம நிதானமா இருக்கணும். வக்கீல் என்ன சொல்றாரோ அதை நாம ஃபாலோ பண்ணணும். நான் உண்மையை தான் சொல்ல போறேன்னு போய் நின்னா அப்பா மாதிரி சங்கடப்பட்டு தான் திரும்பி வரணும். அழாதீங்க. அடுத்த விசாரணை என்னைக்கு வச்சிருக்காங்க? வர 18ஆம் தேதி. அன்னைக்கு என்னதான் விசாரிக்க போறாங்க? இது பாருங்கண்ணா, லாயர் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், நீங்க மட்டும் சரி கிடாதீங்க. இல்லடா, அப்பாவை கேட்ட மாதிரி ஏதாவது ஏடா கூடமா கேட்டா அவன் அடிச்சு பல்லகள் எல்லாம் பேத்துருவேன். ஐயோ அண்ணன், இததான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். நம்ம லாயர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. மதுவோட லாயர் இன்னைக்கு அப்பாவை கேட்ட எல்லா கேள்விக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் பொறுமையா நிதானமா எதுக்காக கேட்கிறாருன்னு யோசிச்சு பதில் சொல்லுங்க. வெற்றி, சக்தி சொல்றது உண்மைதான்டா. இப்படி எல்லாம் கேள்வி வருது நான் முன்னாடியே யோசிக்கலடா. நீயும் மாட்டிக்காதடா. அப்பா புரிஞ்சிருச்சுப்பா. கோர்ட்ல நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. ஆனா மாமா, அவளை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. அந்த மதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏய் அனு, நீ வேற போ, உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. அப்பா, நாம தான் ஜெயிப்போம். தைரியமா இருங்கப்பா, ஒண்ணும் நடக்காது. தைரியமா இருங்க, அழாதீங்க. அம்மா, அப்பா காஃபி கொடுங்க. உங்க பேரு? வெற்றி. உங்க பிபி சுகர்லாம் நார்மலா இருக்கா? தப்பா எடுத்துக்கிறாதீங்க. போன தடவை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்க மனநிலை சரியில்லை, நான் எமோஷனலா ஹேட் பண்ணிட்டேன்னு சொன்னார். அதான் விசாரிக்கிறதுக்கு முன்னால நீங்க நார்மலா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க கேள்வி கேட்கலாம். குட். நீங்க உங்க மனைவியை எவ்வளவு நேசிச்சீங்க, அவங்க உங்களை எவ்வளவு நேசிச்சாங்க, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உங்க கையிலேயே உங்க கண்ணெதிரிலேயே அவங்க உயிர் பிரிஞ்சதை நினைச்சா, சாரி, எதிரிக்கு கூட அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சார், எனக்காக நீங்க பரிதாபப்பட தேவையில்லை. சரி, உங்களுக்கும் உங்க மனைவிக்கு நடுவுல தாம்பத்தியம் நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே சார்? எங்க என்ன கேள்வி கேட்கணும் தெரியாது? நான் என் பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? சாரி, நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு அனுதாபத்தோட தான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க தைரியமா இருப்பீங்கன்னு நேரா விஷயத்துக்கு வந்தா இப்படி கோவப்படுறீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சியோட மனநிலையை குழப்பறதுக்காக எதிர்த்தரப்பு லாயர் தொடர்ந்து இதே மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. என்னோட நோக்கம் அது இல்லை யுவர் ஆனர். அப்ப இந்த கேள்விக்கு என்ன அவசியம் இருக்கு? இருக்கு யுவர் ஆனர். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா சொல்றேன். நடக்கட்டும், நீங்க உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அவ சாகுற வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். அப்ப நடுவுல ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்குள்ள எப்பவும் பிரச்சனையும் வந்தது இல்ல சார். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சாகுற வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல. உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்தீங்களா இல்லையா?
இல்ல. ஏன்? எனக்கு வேலை இருந்துச்சு. உங்க குழந்தையை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? அது இப்போ ஞாபகத்துல இல்ல. ஓ, உங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு 2 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் ஆச்சு. உங்க பையன் நல்லா நடக்கிறானா? அப்ஜெக்ஷன். தேவையானதை மட்டும் கேளுங்க. தனித்தனியா பார்க்கும்போது அப்படித்தான் தோணும் யுவர் பட் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா உண்மை புரியும் யுவர் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் யுவர் ப்ரொசீட். உங்களுக்கு உங்க மனைவியை தவிர வேற யாரு கூடயாவது உறவு இருந்திருக்கா?